கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தை மூலம் தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். முதல்ல அந்த ப்ராமிஸ் இந்த வாக்குத்தத்தத்துல ஆண்டவர் நமக்கு முதல்ல சொல்ற காரியம் என்னன்னா, அவர் மல்டிப்ளை பண்றாராம். தன்னுடைய ஜனங்களை நம்மை அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க தனியா இருக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவியா பல ஆண்டுகளா பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். முதல் ஆசிர்வாதம் அங்கே ஒரு வர்த்திக்க பண்ணுதலை அவர் செய்கிறாராம். அடுத்தது அவர் சொல்லுகிற வார்த்தை, அவங்க இன்கிரீஸ், அவங்க பெருகி அவங்க கனி கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அவங்கள பழைய நிலைமைக்கு என்னெல்லாம் ஒருவேளை இழந்து போன நிலைமையில நீங்க இருக்கலாம். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில இழந்தத போல தோன்றலாம். ஆனா தேவன் உங்கள மறுபடியும் அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணிட்டு, அந்த முந்தின அந்த காரியங்கள், அந்த நாட்கள்ல உங்களுக்கு இருந்த நன்மைகள காட்டிலும், இப்போ அவர் உங்களுக்கு நன்மையானவைகளை இன்னும் பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறாராம். இன்னும் பெரிதான நன்மைகளை உங்களை அவர் காணச் செய்கிறாராம். இதெல்லாம் எதுக்கு அப்படி அவர் செய்றாருன்னா, அப்போ நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க, அவர்தான் தேவன் அப்படிங்கிறத அறிந்து கொள்வீங்களா? அப்ப அந்த அல்டிமேட் பர்ப்பஸ், அவர் இவ்ளோ ஆசீர்வாதங்களும் நமக்கு தரும்போது, நம்ம எத அறிந்து கொள்வோமா? என் தேவன் எனக்காக இதை செய்தார். இவர்தான் கர்த்தர். இவர்தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத, அவருடைய வல்லமைய, அவருடைய உண்மைத்துவத்த நம்ம அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு செய்கிறாராம். அப்போ இதே மாதிரி தான் எரேமியா 30:19 கூட நம்ம பார்க்கிறோம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம குடும்பங்கள்ல இருந்து, நம்ம வீடுகள்ல இருந்து ஸ்தோத்திரம், ஆடல் பாடலின் சத்தம் இனி புறப்பட போகிறதா இருக்கிறதாம். இதுவரைக்கு இழந்த எல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு பெரிதான ஆசீர்வாதங்களை தந்து, நம்மை அவர் வர்த்திக்க பண்ணி, நம்மள அவர் என்ன செய்ய மாட்டாராம்? குறுகி போக விட மாட்டாராம். நம்மள குளோரிஃபை பண்ணுகிற ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்மள அவர் மகிமைப்படுத்தி அழகு பார்க்கிற தேவன். நம்ம ஒரு நாளும் சிறுமைப்பட்டு போக மாட்டோம். இப்படி ஒரு தகப்பனை, இப்படி ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். என் பிள்ளைய நான் மகிமைப்படுத்தணும். என் பிள்ளை குறுகி போகக்கூடாது. என் பிள்ளை சிறுமைப்படக்கூடாது. என் பிள்ளைய நான் வர்த்திக்கப்படணும்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இனி வரப்போகிற நாட்கள்ல உங்க குடும்பங்கள்ல, உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரமும், ஆடல் பாடலின் சத்தமும் நிச்சயமாக புறப்படுகிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. நீங்க அவர்தான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியா உங்க வாழ்க்கையில அவர் மகிமையான காரியங்களை அவர் செய்யத் தொடங்கிவிட்டார். ஒரு வார்த்தை நமக்கு தேவன் தருகிறார்னா, அந்த வார்த்தை சொன்ன நேரத்திலேயே அந்த அற்புதம் நடக்கத் தொடங்குகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம தியானத்துல கூட, நம்ம நேற்றைய தியானத்துல கூட அததான் பார்த்தோம். அப்போ அந்த வார்த்தை தீவிரமாய் செல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில தீவிரமாய் கடந்து வருகிறத நான் பார்க்கிறேன். நிச்சயமா வர்த்திக்க பண்ணுகிறார். நீங்க குறுகி போக மாட்டீங்க. உங்கள மகிமைப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, முந்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்கிறார். அதனால நீங்க கர்த்தர் அவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஏசாயா 51:3 கூட அததான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடையச் செய்து, அதின் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும், அதின் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
துதியும், கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நிச்சயம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் வனாந்தரமா இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் கர்த்தரின் தோட்டத்தைப் போல, ஏதேனைப் போல அது மாற்றப்படுகிறதாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நமக்கு என்ன உண்டாகுமா? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். அப்போ மறுபடியும், மறுபடியும் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு டெசலேஷன், ஒரு ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து நமக்கு ஒரு அபண்டன்ஸ கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம அவர் நம்மை மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியையும், சமாதானத்தையும், செழிப்பையும், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தகப்பன். அது அவர் நமக்கு பிரியப்பட்டு என் பிள்ளைக்கு நான் இத செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டு இந்த காரியங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். நான் நிச்சயமா நீங்க இழந்த அனைத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் மேலானவைகளை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து விசுவாசிச்சோம்னா போதும். இந்த வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நேற்றைய தியானத்துல நம்ம அததான் பார்த்தோம். அவருடைய வார்த்தை சொன்ன மாத்திரத்துல அந்த குமாரன் பிழைத்துக் கொள்ளுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. தேவன் சொல்லிவிட்டார். இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி, இப்பவே நீங்க அந்த ஜாய்க்குள்ள என்டர் ஆங்க. அந்த துதியின் சத்தம் இப்பவே உங்க குடும்பங்கள்ல தொனிக்க ஆரம்பிக்கட்டும். நிச்சயமா இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. வாக்கு கொடுத்தவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர், பொய் உரையாத தேவன். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களை வர்த்திக்க பண்ணும்படியாய் நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் வர்த்திக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனை நீங்க கொடுக்குறீங்க. முந்தின நாட்கள்ல இருந்த இடத்துல எங்களை ஸ்தாபித்து, அப்பா, இன்னும் பெரிதான நன்மைகளை நாங்கள் காண உதவி செய்கிறீர் அப்பா. இதனால நாங்க மாத்திரம் அல்ல, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் நீர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி என் கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி எங்க குடும்பங்கள்ல இருந்து நிச்சயமா ஸ்தோத்திரமும், துதியும், ஆடல், பாடலின் சத்தமும் தான் புறப்படும் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். எங்களை நீர் மகிமைப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எல்லா பாழான ஸ்தலங்களை எல்லாம் எங்களுக்கு தேறுதல் அடைய பண்ணி, வனாந்திரத்தை ஏதேனை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிற ஒரு தேவன், ஒரு தகப்பன் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. அப்பா, ஆகவே இந்த நாள்ல இருந்து நாங்கள் அனைவரும் உமக்குள்ளே மகிழ்ந்து களிகூறி துதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.